இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. பொறுமையற்ற உலகிலே, அவசரமான உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு டிராஃபிக் சிக்னலில் கூட நிற்பதற்கு பொறுமையற்ற உலகிலே நாம் வாழ்கிறோம். பொறுமையாக இருப்பதே கடினமான காரியம். நீடிய பொறுமையாக இருப்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் என்று நாம் வாசித்தோம். ஆண்டவரின் எதிர்பார்ப்பின்படி நாம் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனெனில் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கின்றது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று பார்க்கிறோம். இதிலே பொறுமைக்கு மட்டும் ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டுள்ளது, நீடிய பொறுமை என்று. பொறுமை என்பது நம்முடைய சூழ்நிலையிலே நாம் கோபப்படாமல், பதறாமல், அமைதியோடு அந்த சூழ்நிலையை கையாளுவதாகும். முதலாவது, நம்மிடத்தில் நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வோம். பின் மற்றவர்களிடத்திலும் நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வோம். நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது, பதறாமல் இருக்கும் போது பொறுமை தானாக வரும். நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற நம்பிக்கை நம்மிலே பொறுமையை உண்டாக்கும். பொறுமையை கற்றுக்கொள்ளவே நமக்கு பொறுமை தேவைப்படுகிறது. தினமும் பொறுமையாயிருக்க, நீடிய இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். இஃப் யூ ஹாவ் நோ பேஷன்ஸ் யூ வில் பிகம் எ பேஷண்ட் என்று கூறுவார்கள். பொறுமையாக இராவிட்டால் நாம் நோயாளியாக மாறிவிடுவோம். அவசரமாக செயல்படும் நிலை வரும்போது நம்முடைய சரீர ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது. நமக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்து விடுவோம். இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாக சவுல் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டான். மிகவும் மேன்மையான ஸ்தானத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார். சாமுவேல் சவுலிடத்திலே, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு போய் 7 நாட்கள் காத்திரு, அங்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்திற்கு வருவேன், பின்பு நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன் என்றார். அந்தபடியே சவுலும் கில்காலிலே போய் 7 நாட்கள் காத்திருந்தார். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. சவுலே, சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தி முடிக்கின்ற போது சாமுவேல் வந்தார். நீர் செய்தது என்ன? ஆண்டவருடைய கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். ஆதலால் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்றார். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற வேறே ஒரு மனுஷனை ராஜாவாக கட்டளையிடுவார் என்றார். சவுல் பொறுமை இல்லாதபடியினாலே தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்தான். முற்காலங்களிலே சந்ததியாக ராஜ்யபாரத்தை பெறுவார்கள். அவனுடைய சந்ததிக்கும் அந்த ராஜ்யபாரம் கிடைக்கவில்லை. அவன் பொறுமையாக செயல்படாதபடியினால் அவன் சந்ததியும் ராஜ்யபாரம் பண்ணும் ஆசீர்வாதத்தை இழந்துவிட்டது. நாம் பொறுமையாக இருந்தால் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறினார். நாம் பொறுமையாயிருக்கிறதையும் ஆண்டவர் பார்க்கிறார். அதற்குரிய பலனை நிச்சயம் ஆண்டவர் நமக்கு தருவார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீடிய பொறுமையாக நீங்கள் இருக்கீங்கப்பா. அந்த ஸ்பாவத்தை எங்களுக்கும் நீங்கள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீடிய பொறுமையாக இருந்து எங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உங்கள் வருகைக்கு ஆயத்தமாகவும் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ.
blessed day.